இல்ல இந்த டீசல் வந்து பதுக்கி வைக்கிறதுனால பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படுது. நிறைய விஷயங்கள்ல வந்து அது அடிப்படுதுனால மெயினா மீனவர்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கிறதுனால தான் அந்த மீன் அவங்க வந்து இது கட்டுறது கப்பல் திரும்பி வர்றதுக்கு இதெல்லாம் பதுக்கி வைக்கிறது, அங்கே பல மக்கள் பாதிக்கப்படுறது, இதெல்லாம் அருமையா சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. பல ஆக்ஷன் படம் பண்ண மாதிரி இந்த படமும் நல்லா இருக்கு. சாங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இசை நல்லா இருக்கு. எடிட் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குடா படம், சூப்பரா இருக்கு. 2 ஹாஃப்மே நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாவே நல்லா இருக்கு. ரெண்டாவது ஒரு காமெடியா இருக்குது. ரெண்டாவது ஃபுல்லா சென்டிமெண்ட் சீனு. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு பக்காவா இருக்கு. ஹீரோ ஃபுல்லாவே ஹீரோ தான் இருக்காங்க. பக்காவா இருக்கு. 4 நாள் டீசல் இல்லைன்னா என்ன பாடுபடுறோம், ஓகேவா? ஆனா 40 வருஷமா மீனவர்கள் பட்ட வேதனைய டீசல் அப்படியே தரம் பிரிச்சு நம்ம ஹரிஸ் கல்யாண் வந்து நடிச்சிருக்குது. காலையில திருவண்ணாமலை கோயில் அவர் அங்க இருக்கிறாரு, சிவனை இங்க அனுப்பிட்டு கண்டிப்பா இந்த படம் மீனவர்களுக்கான சல்யூட் கொடுக்கிற படமா கண்டிப்பா இது ஒரு 3 வருஷமா இந்த படம் வந்து போராடி சண்முகம் முத்துசாமி நீ இன்னையில இருந்து கெத்து சாமி, நீ இனிமே தூத்துக்குடி அந்த பக்கம் எங்க போனாலும் உனக்கு சலாம் போடுவாங்க மீனவர்கள். அப்படி மீனவர்களுக்கு அதாவது டீசல் பெட்ரோல்ல கூட ஒரு மாபியா கேங் இருக்குது. அது எந்த மாதிரி மக்களை வந்து அழிக்கும், அதுவும் மீனவர் சமுதாயத்தை எப்படி அழிச்சிருக்குன்றத அப்படி படம் தெளிவா காட்டியிருக்காரு. கதையிலயும் எந்த லாபம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சொடக்கு போட்டு சொல்ற மாதிரி சண்முகத்துக்கு உண்மையான மிகப்பெரிய சலாமு. நீ முத்துசாமி மட்டும் இல்ல, உன்னைய முத்துசாமி பெற்றிருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மீனவர்களுக்கு நீ கெத்து சாமி, நீ கெத்து சாமி. ஏன்னா ஒரு டைரக்ஷனாலதான் ஒரு சமுதாயத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும். அதாவது ஹார்பர்ல நம்ம அதாவது ராயபுரத்துல உள்ள மீனவர்கள் பட்ட பாட்டா அவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த படம் ரொம்ப லேட்டா வந்திருக்குது. 2019 கதைக்களம் வந்து நகருது. அதாவது டீசலை வந்து 2 கோடி லிட்டர் குருடாயில வந்து பதுக்கிடுறாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சு ஹரிஸ் கல்யாணம் வந்து மீனவர்களுக்கு சலாம் போடுற மாதிரி, ஏண்டா மீனை மட்டும் திங்க வருவீங்க, மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாட்டுல மக்கள் கோவில் கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா நான் இதை ரொம்ப எதிர்பார்த்தேன். கட்டைய வச்சு மாபியாலாம் பார்த்துட்டோம். ஆனா டீசல்ல இருக்கிற ஒரு மாபியா அது யாருக்கும் அழிக்குதுன்னு காட்டியிருக்காங்க. அது கண்டிப்பா நீங்க மீனவ இடத்தை வந்து பறிச்சீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், உங்ககிட்ட தான் கை வைப்போம். எங்க இழக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பெறப்படும், ஓகேவா? இது வந்து பைபிள்ல இருக்குது. அவரு காரை பார்க் பண்ணிட்டு டீசல் போட்டு RS 100 எடுத்து டீசலை வந்திருக்காருடா ஹரிஸ் கல்யாணம். இனிமே அதுக்கு செல்லக்குட்டிக்கு வந்து ஏறுமுகம் தான். அடுத்த படத்துல நான் கூட இருக்கிறேன், ஓகேவா? வினித் எடுக்கிற படம் அடுத்த படம் ஒரு ரிலீஸ் ஆகுது ஹரிஸ் கல்யாண படத்துல. அக்கா கூட இருக்கிற இந்த சிவனா, ஓகேவா? படம் சூப்பரா இருக்கு. எந்த லாகும் கிடையாது. அவன் மியூசிக் போட்டு சூப்பரா போட்டிருக்கான். பாடல் தத்துவ வரிகள் அப்படியே பின்னி படல் எடுத்திருக்கு. ஆக மொத்தமா சொல்றேன், தூத்துக்குடி கடலோர பகுதியில் இருக்கிற என்னோட மீனவர் மக்களுக்கு சுகந்தி அக்காவின் சல்யூட்டு. சண்முகம் முத்துசாமியோட இந்த படம் கெத்து சாமின்னு சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர் 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 நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின் ஸ்பேஸ் கம்மி தான். எப்ப போல ஹீரோக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோயினுக்கு ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பட் இல்ல கொஞ்சம் முன்னாடி வந்த படம் அப்ப இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கும். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கு படம். இல்ல இல்ல அது உண்மையை ரொம்ப நல்ல ஆழமா போயிருக்கு. நல்லா இருக்கு படம், பார்க்க கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாருமே. அதான் சிறப்பா இருக்கு. அதாவது ஏற்கனவே வேற டோன்ல அவரை பார்த்திருக்கோம். இந்த லவ் ஸ்டோரி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கோம். இந்த இதுல வந்து நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல உண்மையாவே பொதுமக்களுக்கு டீசல் கிடைக்கலாம், இப்ப தமிழ்நாட்டுக்கு டீசல் கிடைக்கலாம், என்ன நடக்கும்ன்றத படத்துல கிளியரா காட்டியிருக்காங்க. அது வந்து மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவதிப்படுறாங்கன்றத, டீசல் இப்ப வந்து கிடைக்கலாம் என்ன ஆகும், கேஸ் கிடைக்கலாம் என்ன ஆகும்ன்றத கிளியரா காட்டியிருக்காங்க. ஆமா, மீனவர்களுக்கு முக்கியமா இந்த இஷ்யூ பேசியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தண்ணி பிரச்சனைகள், அப்புறம்
அப்புறம் வந்து இந்த தண்ணி பிரச்சனை, அப்புறம் பல வருஷமா அவங்க வந்து அந்த இடத்த காலி பண்ணிட்டு ஆர்பர் உருவாக்குறது, இந்த விஷயங்களை காட்டியிருக்காங்க.